ஹலோ கைஸ், என் பேர் சமீர். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி என்ன பேசுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சொல்லப்போனால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு vlogging சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. என்ன பேசுறது அது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சின்னதாக ஒரு இது மாதிரி சொல்லிடுறேன். நம்ம சேனல் அப்கமிங்ஸில் என்னென்ன மாதிரி போஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம சேனலோட மோட்டிவ் என்ன. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு vlogging ப்ளஸ் அப்புறம் ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி, இந்த கோஸ்ட் வீடியோஸ்லாம் அந்த மாதிரி தான் மேக் பண்ணலான்னு இருக்கேன். பேரநார்மல் சம்மந்தமாக உள்ளது, பேய் கண்டென்ட், அதான் இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ். அப்புறம் இங்கே உள்ள, இப்போ நான் இருக்கிறது யுஏஇயில் இருக்கேன். யுஏஇயில் உள்ள ஒரு சில இடத்தெல்லாம் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய அப்கமிங்ஸில் பிளான்ஸ் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால ஆடியோ கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. ஒரு கிம்பல் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இடத்துக்கு போக போறோம்னா அல்ஃபகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு இங்கே துபாயில், பர்துபாயில். நான் இருக்கிறது பர்துபாய். பர்துபாயில் அல்ஃபகதின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டு நம்ம நைட் டைம்ல போயிட்டு வீடியோ எடுக்க போறோம். நைட் டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போறேன். போலாமா? கிளம்பியாச்சு கைஸ். ஸோ கைஸ், நம்ம வந்தாச்சு கிட்ட. வர வழியில் இந்த குதிரை சிலையை பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அல்ஃபகதி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி போட்டெல்லாம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாவை தான் ஆப்ரான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் போட்டிங்லாம் போவாங்க. இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் நிற்கிது பாருங்கள். அதுக்கிட்ட போய் உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி. ஸோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ரா. கரெக்டாக நம்ம க்ரீக் சைடு சொல்லுவாங்க. ஹெரிட்டேஜ் சென்டருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம அல்சீஃபோன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அதில் ரொம்ப பக்கத்தில் ஒரு கப்பல் நிற்கிது. அதை கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கு. கீழே தண்ணி. ஸோ கைஸ், சூக்குக்குள்ளே வந்தாச்சு. பசார் ஏரியா. ஆப்ராவை கடந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூக்கு லைனுக்குள்ளே நுழைஞ்சிருவோம். நிறைய துணி கடைங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா சந்தை தான் இருக்க போகுது. இப்போ இங்கே நம்ம சூக்கில் இருக்கோம். சூக்குலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அல்ஃபகதி போகிறோம். அந்த இடத்துலையும் சந்தை தான் இருக்குமே, அந்த ஹெரிட்டேஜ் ஏரியாவும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பயப்படணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு சைன் போர்டு நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்தே எங்கே போகணுமோ அங்கே நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி எக்ஸிட் ஆகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட எக்ஸிட் கூட ஆகிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம எங்கெங்கே போகணுங்கிறது, ரெஸ்ட் ரூம் எல்லாமே அங்கே சைன் போர்டு இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது.
பர்துபாய் சூப் விட்டு வெளில வந்தாச்சு கைஸ். அடுத்து நம்ம அல்பகுதியை நோக்கி தான் போக போகிறோம். ஸோ கைஸ் வந்தாச்சு இடத்துக்கு. வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் அந்த இடம். உள்ளே வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓல்டு துபாய் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்படி தான் இருந்திருக்கு சுமார் ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி. யாருமே இல்லை கைஸ், நான் மட்டும் தான் உள்ளே போயிட்டுருக்கேன். இதுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இருக்கா மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே வந்து நம்மளுக்கு சைன் போர்டு அங்கங்கே இருக்கும். இப்போ நான் பார்த்த மாதிரி சைன் போர்டு இருக்குது. நம்ம அதை பார்த்து கூட நம்ம வெளியே போய்க்கலாம். எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. நான் ஒரு ஆள் தான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். மியூசியம் அந்த மாதிரிலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நைட் டைம் வந்ததுனால உள்ள அலோடு இல்லை. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி இடத்த வந்து நைட் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். அங்கங்கே லைட் செட்டிங் இருக்குது. ரொம்ப வெளிச்சமாகவும் இல்லாமல் ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப டிம்மாகவும் இல்லாமல் அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓல்டு துபாய். ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ளவங்களாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை. நம்ம தான் உள்ளே போகிறோம். போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சில செடிங்கள்லாம் பார்க்க முடியுதுங்க. பார்க்க அழகாக இருக்குது.
துபாய் வரலாறை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா இங்கே உள்ள இந்த மியூசியம் ஆர்ட் கேலரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியே போகிறது வந்து இதோட ஒன் ஆஃப் த எக்ஸிட் போல் இருக்குது. வெளியே வந்திருக்கோம், சைடு எக்ஸிட்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். ரொம்ப அழகாக அந்த இடத்த வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓல்டு துபாய் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா இங்கே வாங்க, பர்துபாயில் இருக்குது. அந்த இடத்துல வழி ரொம்ப குறுகலாக இருக்குது கைஸ். வர வழியில் ஒரு கப்பலை பார்த்தேன். அவங்க மட்டும் தான் இந்த இடத்துல நிற்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வழி கொஞ்சம் குறுகலாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஒரு ஆள் உள்ளே போகலாம், அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. துபாயை வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தை சோலைவனமாக ஆக்குற திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் வ்ளாகிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன என்கிட்ட என்ன தப்பு இருக்கோ அதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடும்போது நான் திருத்திக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற இதே மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வெளிச்சம் எப்படி அடிக்குதுன்னு தெரியல, ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், நான் அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ இது வழியாக தான் போக போகிறேன். திருப்பி நம்ம நடந்து வந்தோம்மே, வீடியோவில் காட்டியிருப்பேன், அதே வழியாக தான் நான் திருப்பி வெளியே போக போகிறேன். என்னோட இது ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் என்கேஜ் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. நான் கமெண்டில் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you. வர வழியில் பார்த்தோன்னா இவங்க நின்றாங்க. இவங்கள்ட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். எங்க இங்கே எக்ஸிட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்களேன். எக்ஸிட்டு எங்கே உங்களுக்காச்சும் தெரியுமா?
தெரியாதா? தெரிலனா சொல்லுங்கள், ஏன் மூஞ்சி அப்படி வச்சுருக்கீங்க? வரேன் சும்மா கைஸ். அது மிமிக்ரி வந்து முன்னாடி ட்ரை பண்ணுவேன், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். See you.